ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நம்ம கடையில் வாங்கின பிஸ்கட்டை வச்சு நம்ம ஒரு பிஸ்கட் கேக் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வீட்டில் இருக்க பிஸ்கட் வச்சு நம்ம அந்த கேக்கு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி நீங்கள் சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு ஒரு 15 to 16 பிஸ்கட் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் புதுசாகவே வாங்கி செய்கிறேன். நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்கட்டை யூஸ் பண்ணி இந்த பிஸ்கட் கேக் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் குட்டே பிஸ்கட் வந்து ஒரு 15 பிஸ்கட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த பிஸ்கட் வந்து நல்லா அப்படியே உடச்சி விட்டுடலாம். ஸோ பிஸ்கட்டை நல்லா உடச்சி போட்டாச்சு மிக்ஸி ஜாரில். பாருங்கள், பிஸ்கட்டை நல்லா உடச்சி போட்டாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போது இது கூட நம்ம ஒரு 2 முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 பிஸ்கட்ஸ்க்கு வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் உடச்சி. ஸோ அந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்து காய்ச்சி வடிகட்டின பால் ஒரு 1/4 கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நல்ல ஒரு பத்தத்தோடு தான் நம்ம அரைக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது தான் இந்த கேக் வந்து நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இட்லி மாவு மாதிரி நல்ல பதத்தில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாத்திரத்தை வச்சுருக்கேன், அதில் சுற்றி அப்படியே நெய் தடவுறேன். ஏன்னா இதை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒட்டாமல் வரதுக்காக ஃபுல்லாக நம்ம நெய்யை வந்து நான் தடவிக்கிறேன். சுற்றி அப்படியே தடவி விட்டுருங்க, அப்போ தான் நமக்கு பிடிக்காமல் வரும். ஸோ நம்ம இட்லி பானையில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அப்போ பிடிக்காமல் வரும். ஃபுல்லாக நம்ம நெய் தடவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் சேர்த்துட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு இதை நம்ம அவிக்க போகிறோம். ஸோ இட்லி சட்டியில் நம்ம ஆல்ரெடி தண்ணி காய வச்சு வச்சுருக்கோம். இது இட்லி பானையில் வச்சிடலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு நான் அந்த தட்டை நல்ல தலைகீழாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போடும்போது அதில் ஆவி வடிக்கிற தண்ணி வந்து சொட்டாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டுட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு பிஸ்கட் கேக் ரெடி ஆகிரும். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
இப்போ வெந்துடுச்சு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அதை அப்படியே குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெடி. பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிஸ்கட் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் மிஞ்சி போனதுக்கு பிஸ்கட்டை நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது எல்லாமே காலி ஆகிடும். ஸோ குட்டே பிஸ்கட் எடுத்து தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பிஸ்கட் வேணாலும் நம்ம செய்யலாம். பாருங்கள், ரொம்ப சுட சுட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.